Tripura. So, Indian Customs Act 19. Screen பார்த்தா அதை ரீட் பண்ணி சொல்லுங்கடா. 1934, ma'am. ரெட்ல ஹைலைட் பண்ணிருக்கேன் பாரு. Indian Customs Act 1962, ma'am. 1962. ma'am. 1934ல இந்த கஸ்டம்ஸ் ஆக்டை என்னவா ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்க? இட் வாஸ் ரிப்பீல்ட் பை கஸ்டம்ஸ் டாரிஃப் ஆக்ட் 1975. டாரிஃப் ஆக்டா அதை ஐ மீன் அதுல இருக்கிற கான்செப்ட்ஸை வந்து கஸ்டம்ஸ் டாரிஃப் ஆக்ட் 1975 வந்து they have used it. But actual customs act அப்படின்றது 1962 it has been. Okay. So customs dutyன்றது என்ன? What is customs duty? Ma'am, when we import something from foreign countries, we have to pay a customs duty, ma'am, a tax. So when we are importing goods from other countries, we have to pay customs duty. Okay. So whatever may be the mode of transport you are using, either through ship or through airports. ஸோ எதுவாக இருந்தாலும் சரி, லேண்டாக இருந்தாலும் சரி, இல்லைனா வாட்டர் த்ரூ வாட்டராக இருந்தாலும் சரி, த்ரூ ஏராக இருந்தாலும் சரி, நீ இன்னொரு கண்ட்ரியில் இருந்து ஒரு ப்ராடக்டை இம்போர்ட் பண்ணுற அப்படின்னா ஃபார் தட் யூ ஹாவ் டு பே customs duty. Okay, there is a separate board called CBEC, Central Board of Excise and Customs. Under this board, the overall under this board, the overall All the sea, land, and air customs are included, ma'am. இந்த பர்டிகுலர் போர்டுக்கு கீழே தான் என்ன பண்றாங்க, இந்த ஆக்ட் அப்படின்றது ஃபுல்லாவே அவங்க தான் என்ன பண்றாங்க, they are going to white nar. So under the board everybody is functioning. So these board is appointing the I mean the officers, and they are fixing the rules, and they are fixing the rate of duty based on the need actually. So they are fixing the powers for the officers. So what they have to do, what they should not do, up to what they are having the powers. So ஒரு ப்ராடக்ட் வந்து இம்போர்ட் ஆகி அதை நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த ஸ்டோரிங்ல அவங்களுக்கு வந்து எவ்வளோ ஒர்க் இருக்கு, அண்ட் தென் என்ன பவர்ஸ் இருக்கு, ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன இருக்குன்றது எல்லாத்தையுமே வந்து இந்த சென்ட்ரல் போர்ட் ஆஃப் எக்ஸைஸ் அண்ட் கஸ்டம்ஸ் தான் என்ன பண்றாங்க, they are fixing it. Okay. So we are saying LCS. LCS is nothing but land custom stations. So ஒரு இடத்துல இருந்து போர்டிங் ஆகும்போது ஒவ்வொரு இடத்துல நம்ம ஸ்டோர் பண்றோம் இல்லையா, ப்ராடக்ட்ஸை ஸ்டோர் பண்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஸ்டோர் பண்ற பிளேசஸ் நம்ம என்ன சொல்றோம், லேண்ட் கஸ்டம் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்றோம். The same problem. So customs duty is a indirect tax. Okay. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்த கான்செப்ட் தான், ஜஸ்ட் ஐ எம் ரிவைசிங் இட். So why we need customs duty is nothing but we want to regulate the import and exports. So we want, as a government, they are having the responsibility to safeguard the domestic organizations, right? If suppose we started importing more from the foreign countries, so automatically the product, what was their profits. So for safeguarding the domestic industry, for increasing more profit for the domestic industry, the government is imposing customs duty for the importing products. And to prevent smuggling. Smuggling is the product of smuggling differs from country to country. So இதுக்கு கீழே ஸ்மக்லிங் கீழே வர ப்ராடக்ட்ஸ் அப்படின்றது ஒவ்வொரு கண்ட்ரி டு கண்ட்ரி டிஃபர் ஆகும். பட் நம்மளோட இந்தியாவுக்குள்ள வந்து இந்தந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வரக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள்
அதுலயும் லைசன்ஸோட சில ப்ராடக்ட்ஸ் வந்து அலோவ் பண்றாங்க. இப்போ கோல்டு அப்படின்னா அதுக்கான லைசன்ஸ், கரெக்டான பிசினஸ் லைசன்ஸ் யூஸ் பண்ணி எவ்வளவு கொண்டு வரலாம் அப்படின்றது ஒரு கால்குலேஷன் இருக்கு. அந்த கால்குலேஷன் அந்த லிமிட்குள்ள நீ கொண்டு வந்த அப்படின்னா இட் இஸ் அலோவ். பட் சம் ப்ராடக்ட்ஸ் ஆர் நாட் அலோவ். அந்த மாதிரியான விஷயங்கள் ஸ்மக்லிங் இருக்கக்கூடாது, அதை அவாய்ட் பண்ணணுன்றதுக்காக இந்த கஸ்டம்ஸ் டியூட்டில நிறைய நமக்கு ஆக்ட்ஸ் இருக்கு. அண்ட் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கண்ட்ரோல் பண்ணணும். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இன் த சென்ஸ் ஃபாரின் கண்ட்ரிஸோட ப்ராடக்ட்ஸை நம்ம அதிகமாக வாங்குறது மூலியமா வி ஆர் இன்வெஸ்டிங் மேக்ஸிமம் ஆஃப் அவர் மணி in the foreign countries. So automatically the value of our money will become less and the value of foreign money will be high. So to avoiding all these, we are having a Customs Act 1962. So in the act படி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. எந்தெந்த ப்ராடக்ட்ஸ் நம்ம இம்போர்ட் பண்ணலாம், இம்போர்ட் பண்ணக்கூடாது, அண்ட் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ப்ராடக்ட் செப்பரேட் டியூட்டி rates are there. If suppose it is a very needed products like medicines and any food products, and food products on the vegetables, fruits, in the sense we are having a different rates, and for meat, flesh and non-vegetarian items, and for other preservative items. So preservative items இருந்துச்சுன்னா அதுக்கான rate of tax என்றது it differs. So we are having lot of rules and regulations under Customs Act 1962. Okay. Again, these are the various objectives: restricting unnecessary imports and protecting Indian industry from unnecessary competition, and prohibiting importing and export of goods. So ஒரு கவர்மெண்ட் வந்து அவங்களோட பாலிசி அப்ஜெக்டிவ்ஸ் அச்சீவ் பண்ணணுன்றதுக்காகவும் unnecessary imports and exports வந்து என்ன பண்றாங்க, they are stopping it, because we have to balance the balance of trade and also the balance of payments. Okay. And regulating imports and exports, like ஒரு எல்லாமே ஒரு ப்ராப்பர் ரூல்குள்ள இருக்கணும். நம்ம இம்போர்ட் பண்றதா இருந்தாலும் சரி, எக்ஸ்போர்ட் பண்றதா இருந்தாலும் சரி, there should be some regulation. So for all these we are having this customs duty, and as a customs officer they are having various functions and powers. They are working on behalf of the government, so they could be able to check, and they could be able to verify the product which was is done. Ma'am, Akshay is telling someone has removed him from the meeting, ma'am. I have only removed from him from the meeting because I have called out for more than 3 times. Haven't replied, so I removed him from the meeting. Okay, ma'am. Just inform. So whatever may be the packages or things or packages which was imported from other country to our country, and it has been kept in the warehouse, whether it is a public warehouse, a private warehouse, or it is in the containers. That means நம்மளோட இதெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா, போர்ட்லாம் நம்ம பார்த்துருக்கோம், பெரிய பெரிய கண்டெய்னர்ஸில் ப்ராடக்ட்ஸ் வந்து ஷிப்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற பிளேசஸில் இருக்க இம்போர்ட்டட் ப்ராடக்ட்ஸாக இருக்கலாம், ஆர் த ப்ராடக்ட்ஸ் விச் வாஸ் அவைலபிள் இன் த ஃப்ரீ ட்ரேட் zone. Free trade zone in the sense, could anyone know what is free trade zone? Anyone is having idea about the free trade zone? No, ma'am. Special economic zone அதில் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்னா என்ன? Any idea? எக்கனாமிக்ஸ்ல படிச்சோம்ல. I want answers at least. தெரியும் தெரியாது. No idea, ma'am. No idea. எக்கனாமிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் இயர் மேனேஜரல் எக்கனாமிக்ஸ் படிக்கும்போது ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் படிச்சோம். தட் இஸ் நத்திங் பட் in some area, if you have started your factory or manufacturing unit, then you need not pay your taxes, or some 4 to 5 years you need not pay your taxes for your profit. ஸோ இந்த மாதிரி டியூட்டி ஃப்ரீ அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கும்.
ஏன் அப்படின்னா பர்டிகுலர் பிளேஸ் மேபி அண்டர் டெவலப்டு பிளேஸ் ஆக்சுவலி. ஸோ இந்தியாலையும் நிறைய வந்து இந்தியா இஸ் அ டெவலப்பிங் கண்ட்ரி, பட் ஸ்டில் வி ஆர் ஹேவிங் லாட் மோர் அண்டர் பிளேசஸ் இன் இந்தியா. ஸோ அங்கே வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை கிரியேட் பண்ணணும். ரொம்ப ரூரலாக இருக்கிற ஏரியாஸில் போயிட்டு யாருமே வந்து என்ன பண்ண மாட்டாங்க, பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் தே குட் நாட் ஹேவ் தட் மச் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் தேர். தே குட் நாட் ஏபிள் டு கெட் த ரா மெட்டீரியல்ஸ் ஆன் டைம் இன் அ பர்டிகுலர் ரூரல் ஏரியா. ஸோ அப்போ என்ன எப்படி என்கரேஜ் பண்ணுறாங்க, அந்த இடம் டெவலப் ஆகணும், ஒரு ரூரல் ஏரியா வந்து டெவலப் ஆகணும் அப்படின்னா, ஸோ த கவர்மெண்ட் இஸ் அனௌன்சிங் தட் பிளேஸ் as a special economic zone. If any company started their business or manufacturing in a particular place, they will get lot of subsidies and they will be duty free. Duty free in the sense, if they are importing any products or they are exporting any products, if they are manufacturing anything. So the GST ல இருந்து எல்லாமே உங்களுக்கு என்ன கிடைக்கும், duty free கிடைக்கும். Sometimes it may be for 5 years 10 years இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு they need not pay taxes. So this is the special economic zone அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ ஞாபகம் வருதா? Yes, ma'am. இது கான்செப்ட் சொல்லி கொடுத்த மாதிரி யாருக்காவது ஞாபகம் இருக்கா? நான் தான் சொல்லி கொடுத்தேன். Yes, ma'am. ஸோ லைக் தட் ஃப்ரீ ட்ரேட் ஜோன் அப்படின்றதும் கிட்டத்தட்ட அதுதான். நம்ம வந்து ஒரு ப்ராடக்டை சேவ் பண்ணி வைக்கிறதுக்காக, அதாவது வேர் ஹவுசிங் பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ மேனுஃபேக்சர்ட் ப்ராடக்டாக இருக்கலாம், ரா மெட்டீரியலாக இருக்கலாம். ஓகே, ஸோ வாட் எவர் மேபி, இல்ல ஒரு கண்ட்ரில இருந்து ஒரு ப்ராடக்ட் நம்ம என்ன பண்ணிருப்போம், இம்போர்ட் பண்ணிருப்போம். இம்போர்ட் பண்ணி பர்டிகுலர் டைம்ல வந்து நம்ம என்ன பண்ணணும், எக்ஸ்போர்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். இல்ல அந்த கண்ட்ரில இருந்து ரா மெட்டீரியலை பர்ச்சேஸ் பண்ணி அதை நம்ம கம்ப்ளீட்டட் ஒரு ப்ராடக்ட் ஃபைனல் ப்ராடக்டா கம்ப்ளீட் பண்ணி அகைன் we will export to the particular company where we have from where we have imported. So இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். But that will be for that place we need not pay any like நீங்க அதிகமா அதுக்கு எதுவும் மணி வந்து நீங்க ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. It will be situated near the airports or it will be situated near the seaports. இந்த மாதிரி ஏதாவது ஒரு பர்டிகுலர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் மெயினான பிளேஸ்ல வந்து இந்த மாதிரியான ஹப்ஸ், டிரான்ஸ்போர்ட் ஹப்ஸ் வந்து என்ன பண்ணிருப்பாங்க, வச்சிருப்பாங்க. அதுல சில விஷயத்துல சில ஏரியாஸ் வந்து அந்த ஃப்ரீ ட்ரேட் ஜோன்ஸ்னு சொல்லி கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஸோ அந்த ஃப்ரீ ட்ரேட் ஜோன்ஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம் ஃபார் keeping our products that may be completed manufactured product இருக்கலாம், இல்லாட்டி re-export பண்ண வேண்டிய ப்ராடக்டா இருக்கலாம், இல்லை ரா மெட்டீரியல் இருக்கலாம், வாட் எவர் இட் மே பி. ஓகே, இந்த பிளேஸ்ல இருக்கிற ப்ராடக்ட்ஸை கஸ்டம்ஸ் ஆஃபீஸர்ஸ் என்ன பண்ணலாம், they are having the powers to check it. அங்க இருக்கிற ப்ராடக்ட்ஸ் அவங்க என்ன பண்றதுக்கு அவங்களுக்கு பவர்ஸ் இருக்கு. ஃப்ரீ ட்ரேட் ஜோன்ல இருக்கிற ப்ராடக்ட்ஸை எக்ஸாமின் பண்றதுக்கு அவங்களுக்கு பவர்ஸ் இருக்கு. ஓகே, அது மாதிரி சீல் பண்ண ப்ராடக்டா இருக்கலாம். அண்ட் வாட் வி கேன் சே, இப்போ நான் ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டுக்கு என்ன பண்ணியிருப்பேன், கிளைம் வந்து அப்ளை பண்ணியிருப்பேன், ரிபேட் வந்து அப்ளை பண்ணியிருப்பேன், ரீபேமெண்ட் நான் பே பண்ண டியூட்டியை வந்து எனக்கு திருப்பி கொடுங்க, நான் வந்து அந்த ப்ராடக்ட்டை இம்போர்ட் பண்ணல, இல்லை நான் வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டேன், இந்த மாதிரி ஏதாவது ஒரு இஷ்யூ வந்து இருக்கும் இல்லையா. அந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸையும் அவங்க என்ன பண்ண முடியும், வெரிஃபை பண்ண முடியும். தீஸ் ஆர் ஆல் த பவர்ஸ் ஆஃப் கஸ்டம்ஸ் ஆஃபீஸர்ஸ். அதோட வெயிட், அதோட சீல் வந்து ப்ராப்பரா இருக்கான்னு செக் பண்ண முடியும். கொடுத்துருக்க அட்ரஸ்ல கரெக்டா அங்கதான் மேனுஃபேக்சர் பண்ணிருக்காங்களா, அங்கதான் வந்து அதை இம்போர்ட் பண்றாங்களா, அதை இம்போர்ட் பண்ற கம்பெனி யாரு, வெதர் அந்த கம்பெனி இஸ் ரிஜிஸ்டர்ட் கம்பெனி ஆர் நாட், இந்த மாதிரி எல்லாமே அவங்களால செக் பண்ண முடியும். ஒரு ப்ராடக்ட், ஒரு பாக்ஸ் வந்து டவுட்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா அந்த ப்ராடக்டோட சீலை ஓபன் பண்ணி they able to check whether it is a proper product, அது வந்து இந்தியால அக்செப்ட் பண்ண ஒரு ப்ராடக்ட்டா அப்படின்றதையும் they have a ability to check it. Okay, and without any warrant, எந்த ஒரு வாரண்ட்டும் இல்லாம, if suppose அந்த பர்சன் வந்து அஃபென்ஸ்ல ஈடுபட்டிருக்காங்க, சப்போஸ் தே ஆர் டூயிங் ஸ்மக்லிங், இல்லைன்னா அன்னெசரி ஏதாவது ப்ராடக்ட்ஸ் வந்து கண்ட்ரிக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க, இல்லை எந்த ஒரு ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸும் இல்லாமல் அவங்க கையில ப்ராடக்ட் இருக்கு, அது வந்து லீகல் ப்ராடக்டா இருந்தாலுமே அந்த ப்ராடக்ட் அவங்களோடதுதான்றதுக்கான ப்ராப்பர் டாக்குமெண்ட் இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தாலும் they could able to arrest a particular person without warrant.
கரெக்டான ரீசன் இருந்ததுன்னா they can do the arrest actually. Okay, these are the powers also the customs officers are having. Possession of goods is nothing but possession in the sense particular products அவங்களோட கண்ட்ரோல் அண்ட் கஸ்டடி கீழே அவங்களால கொண்டு வர முடியும். ஏதாவது ஒரு ஐ மீன் ஸ்டோரேஜ்ல இருக்கிற ப்ராடக்ட்ஸ் வந்து அது யாரோடதுன்றது கிளாரிட்டியா இல்ல, அதோட ஓனர் யாருன்றது கிளாரிட்டியா இல்ல அப்படின்னா சில இடத்துல வந்து சில வேர் ஹவுசிங்ல என்ன பண்ணி வச்சிருப்பாங்க, இம்போர்ட் பண்ணி ப்ராடக்ட்டை ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. ஆனா அது யாரோட ப்ராடக்ட்ன்றதுல கிளாரிட்டி இல்லாம இருக்கிற பட்சத்துல the customs officer can take the possession and control of those goods and they can keep it. If suppose they get the proper documents, they will release the products. Okay, is it clear? இப்போ சொன்ன Yes, மூணு ma'am. பாயிண்ட் கிளியரா இருக்கா? Yes, ma'am, it's clear. Next we are moving on to the types of customs duties. The basic customs duty அப்படின்றது நார்மலா ஒரு ப்ராடக்ட்ல நம்ம அவைல் பண்றது நம்ம என்ன சொல்றோம், basic customs duty அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? Whatever the products you are importing, there will be some customs duty. Is it right? Is it right or wrong? Yes, ma'am. Yes, ma'am. ஸோ ஒரு ப்ராடக்ட்டை நம்ம இம்போர்ட் பண்றோம் அப்படின்னாலே கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும், அதுக்கான கஸ்டம்ஸ் டியூட்டியை நம்ம பே பண்ணி தான் ஆகணும். அந்த பேசிக்கா இந்த ப்ராடக்ட்டுக்கு 30%, இந்த ப்ராடக்ட்டுக்கு 50%ன்னு சொல்லிட்டு ஒரு கஸ்டம்ஸ் டியூட்டி இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம என்ன சொல்றோம், பேசிக் கஸ்டம்ஸ் டியூட்டி அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ த டியூட்டி இஸ் levied based on the weight and number. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், harmonized nomenclature, அதாவது HSN number அப்படின்னு சொல்லி overall the world they are having a common code for each and every product. ஒரு ப்ராடக்ட்டை லிஸ்ட் பண்ணும்போதே அந்த ப்ராடக்ட்டுக்குன்னு ஒரு நம்பர் அலோகேட் பண்ணிடுவாங்க. that will be called as HSN number. நம்ம அதை வந்து இதுக்கப்புறம் டீட்டெயிலாக படிப்போம் இந்த யூனிட்ல. HSNனா என்ன அப்படின்றத டீட்டெயிலாக படிப்போம். ஸோ அந்த ப்ராடக்ட் நம்பரை பேஸ் பண்ணி தான் இது என்ன ப்ராடக்ட்ன்றத the people will identify, the customs officer will identify, and weight, அது என்ன வெயிட்ல இருக்கு, இதெல்லாம் பேஸ் பண்ணி பேசிக்கா இந்த ப்ராடக்ட்டுக்கு இவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து the duty have to be fixed. அதுதான் என்ன சொல்றோம், நம்ம பேசிக்ஸ் கஸ்டம்ஸ் டியூட்டி அப்படின்னு சொல்றோம். ஓகே, அடிஷனல் கவுண்டர்வெயிலிங் டியூட்டி அப்படின்றது இட் இஸ் அ டியூட்டி imposed on goods imported into the country and the rate structure of this duty is equal to the excise duty. Excise duty என்றது என்ன? What is excise duty? எனக்கு தெரியுமா? டைப்ஸ் ஆஃப் டைரக்ட் டாக்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸ் பார்க்கும்போது நம்ம பார்த்தோம் எக்ஸைஸ் டியூட்டினா என்ன அப்படின்ட்டு. ஈவன் ஜிஎஸ்டி பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அந்த எக்ஸைஸ் டியூட்டின்றது சொன்னேன். Could anyone remember what is excise duty? Ma'am, tax. Ma'am, tax on goods produced within the country, ma'am. Okay, while manufacturing the product, the manufacturer will add the excise duty into the product. Okay, so இப்போ ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறமா அந்த எக்ஸைஸ் டியூட்டின்றத என்ன பண்றது இல்ல, We don't use it now, ma'am. we don't use it now. ஸோ இந்த அடிஷ்னல் கவுண்டர்வெயிலிங் டியூட்டின்றது என்ன அப்படின்னா, இம்போர்ட் பண்ற குட்ஸ், அதாவது பேசிக் கஸ்டம்ஸ் டியூட்டி இல்லாம ஒரு ப்ராடக்ட், அந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஆம் இம்போர்ட்டிங் எ பைக்னு வச்சுக்கோங்க, அந்த பைக்கை இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணாங்கன்னா அப்ப எந்த பெர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸைஸ் டியூட்டி வந்து அதுக்கு இருந்திருக்கும், இந்த அடிஷ்னல் பெர்சன்டேஜை நம்ம என்ன பண்றோம், அந்த டாக்ஸ்ல ஆட் பண்றோம். Is it clear? For example, ஒரு பைக் வாங்கும்போது 30% is the customs duty what you have to pay. You are importing a bike from any foreign country. So 30% is the actual customs duty you have to pay according to the Customs Act 1962. Okay, the 30% இல்லாம the same product இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணும்போது என்ன ரேட் எக்ஸைஸ் டியூட்டி இருக்குமோ அந்த எக்ஸைஸ் டியூட்டியும் சேர்த்து இந்த கஸ்டம்ஸ் அந்த ரேட் ஈக்குவல் டு தட் ரேட் யூ ஹேவ் டு பே வித் த பேசிக் எக்ஸைஸ் டியூட்டி, பேசிக் கஸ்டம்ஸ் டியூட்டி. இஸ் இட் கிளியர்? ஸோ சப்போஸ் இங்கே இருக்கிற எக்ஸைஸ் டியூட்டி வந்து ஒரு 20% வச்சுக்கோங்க. ஸோ 30% + 20%, ஸோ 50% யூ ஹேவ் டு பே.
If the price of the product is 1 lakh, in the sense you have to pay 50,000 as tax. From the 50,000, 30,000 is the basic customs duty and 20,000 is the additional countervailing duty. To be able to understand. So the next one Yes, is ma'am. someone can tell what is displaying in the PPT. Third method is export duties. Yes. So under Customs Act 1962, goods exported from India. இங்கிருந்து இந்தியால இருந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்றது ப்ராடக்ட்ஸ்க்கு நம்ம என்ன பண்றோம், டியூட்டி வந்து பே பண்றோம். ஓகே, இதோட ரேட் வந்து அண்டர் கஸ்டம் டாரிஃப் ஆக்ட் 1975 கீழ வந்து இதோட ரேட்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்றாங்க. பட் we could able to claim this back. The export duty அப்படின்றத நம்மளால என்ன பண்ண முடியும், again we can claim from the government. ஏன்னா எக்ஸ்போர்ட் அப்படின்றது நம்ம கவர்மெண்ட்டுக்கு ஒரு இன்கம். இங்கேருந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம் அப்படின்னா இட்ஸ் a income to the government. So the government wants to encourage the exports. So those who are exporting, they want to encourage them more. So at first we are paying the duty, but in the future, once we get everything cleared, we can claim back the export duty. Protective duty is nothing, sir. The word itself we could able to understand. Protective அப்படினாலே இங்க இருக்கிற domestic industry நம்ம என்ன பண்ண போறோம், protect பண்ண போறோம். So in the sense the duty has been levied. The productive duty, additional countervailing dutyன்றதெல்லாம் வந்து basic customs duty இல்லாம apart from that they are paying. Okay, ஒரு ப்ராடக்ட்டை இம்போர்ட் பண்ணும்போது பேசிக் கஸ்டம்ஸ் டியூட்டி இல்லாம apart from that additionally the person who are importing the product have to pay all these duties. So over the products it will change. For all the products that will pay basic customs duty. Apart from that excess they have to pay all this. ஸோ அன்னெசரியாக ஒரு ப்ராடக்ட் வந்து இந்த கண்ட்ரிக்குள்ளே வருது, இல்லை ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் ஃப்ரம் த ஃபாரின் கண்ட்ரி இஸ் ஹேவிங் மோர் இம்போர்ட்ஸ் இன்டு த இந்தியா. ஸோ இந்தியாவுக்குள்ள ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து ஒரு பர்டிகுலர் கண்ட்ரிலேருந்து அதிகமாக வந்து தே ஆர் இம்போர்ட்டிங் அப்படின்னா அட் தட் டைம் to protect the interest of Indian industry, the government, central government is imposing some tax under section 6 of Customs Tariff Act, and that is called productive duty. Under section the ஞாபகம் வச்சுக்கோ, productive duty அப்படின்றது it is coming under section 6 of Customs Tariff Act to save the or to protect the interest of Indian industry. சரியா? So particular rate வந்து it is immediately suppose அவங்க அனலைஸ் பண்ணும்போது எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் அனலைஸ் பண்ணும்போது பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து அதிகமாக இம்போர்ட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சதுன்னா அந்த டைம் அதை ஸ்டாப் பண்ணுறதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த productive duties imply பண்றாங்க. Okay, the next one is countervailing duty on subsidized goods. What is subsidized goods? What is subsidized goods? Subsidy. Ma'am, I think subsidy is something we can claim back from the government, like what? Okay. Yes. On goods that are given out at lower prices are like given out with I mean like goods that have allowances and like any benefits, like any kind of we are getting some financial benefits from the government, right? So in the same sense the foreign countries ல இருந்து நம்ம கண்ட்ரிக்கு இம்போர்ட் பண்ணும்போது according to the foreign country it is a export. Is it correct? So அமெரிக்கால இருந்து ஒரு ப்ராடக்ட் நம்ம இங்க இம்போர்ட் பண்றோம் அப்படின்னா for American country that is the export to their country. So அவங்களோட கண்ட்ரில இருக்கிற எக்ஸ்போர்ட்டை இன்க்ரீஸ் பண்ணணும்ன்றதுக்காக அவங்களோட கண்ட்ரில இருக்கிற கம்பெனிக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, அதிகமான சப்சிடி கொடுப்பாங்க. Is it right? To encouraging exports in their country, Yes, they are providing more subsidies to their manufacturers who are exporting the products. So அவங்களுக்கு சப்சிடி கிடைக்குது அப்படின்னா automatically they are getting more profits, right? Yes, ma'am.
Could you able to understand the concept? Yes, ma'am. If suppose I am exporting to some other country, I am getting subsidy from India. I am manufacturing a product in India. If I export more, I will get more subsidy. So automatically the subsidy is a profit to me. So always I will try to export more. The same thing will happen in the foreign country also. So if suppose a manufacturer is in America or China or Japan, wherever other than India, so if they are exporting products to India, their government will encourage those manufacturers and they will provide more and more subsidies to them. So for getting more and more subsidies, they will try to sell their products to other countries. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணுன்றதுக்காக கம்மியான ப்ரைஸ்ல அவங்க என்ன பண்ணுவாங்க பிகாஸ் தே ஆர் கெட்டிங் மோர் சப்சிடிஸ் ஸோ அந்த சப்சிடிஸை வச்சு அவங்களால என்ன பண்ணிக்க முடியும் ப்ரைஸ்ல வந்து கம்பேர்ட் டு இந்தியன் மேனுஃபேக்சரர்ஸ் தே கேன் கிவ் த சேம் ப்ராடக்ட் அஸ் வெரி லெஸ் கம்பேர்ட் டு இந்தியன் மேனுஃபேக்சரர்ஸ் இந்தியன் மேனுஃபேக்சரர்ஸை கம்பேர் பண்ணும்போது அவங்க அதை என்ன பண்ணுவாங்க கம்மியான ப்ரைஸ்ல கொடுப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி ஒரு பைக் வந்து 1 lakh இந்தியாவில் அப்படின்னா அந்த சேம் பைக்கை அவங்களால என்ன பண்ண முடியும் 85,000 கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு ஸோ அட் தட் டைம் வாட் வி வில் டூ இஸ் வி வில் ஆட்டோமேட்டிக்கலி மூவ் ஆன் ஃபார் இம்போர்ட்டிங் த பர்டிகுலர் ப்ராடக்ட் இதை அவாய்ட் பண்ணணுன்றதுக்காக சப்சிடைஸ்டு குட்ஸை அவாய்ட் பண்ணணுன்றதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்றாங்க இந்த கவுண்டர் வைலிங் டியூட்டி ஆன் சப்சிடைஸ்டு ப்ராடக்ட்ஸ் அந்த கண்ட்ரி இப்போ அமெரிக்கன் கண்ட்ரி அவங்களோட மேனுஃபேக்சரர்ஸ்க்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் சப்சிடி கொடுக்குறாங்களோ அந்த சேம் பெர்சன்டேஜை நம்ம இங்க என்ன பண்ணணும் டாக்ஸா பே பண்ணி அந்த ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணணும் இஃப் சப்போஸ் ஐ அம் கோயிங் டு பர்ச்சேஸ் a particular product that time I have to pay the same subsidized rate as tax here. Apart from my basic custom duty, I have to pay this extra percentage. Is it clear now? Countervailing duty on subsidized goods அப்படின்றது என்னன்னு புரியுதா? Yes, ma'am. இல்ல அதுல என்ன டவுட்ஸ் இருக்கா? No, ma'am. Anti-dumping duty is nothing but sometimes there will be dumped products in a particular country. அவங்க manufacture பண்ணும்போது நிறைய manufacture பண்ணிடுவாங்க. They could not able to sell those products within their country. So at that time what they will do is they want to expose all those products. So they could not sell those products in their country. So they try to reduce the price of the products and always they try to dump those products to other countries. இந்த மாதிரி டம்பிங்கான ப்ராடக்ட்ஸை வந்து உள்ள வர விடாம அவாய்ட் பண்றதுக்காக the government is central government is imposing some anti-dumping duty for those articles for those products. பல்கா ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணி அதை சேல் பண்ண முடியாம அதோட ப்ரைஸை கம்மி பண்ணி என்ன பண்ணுவாங்க எந்தெந்த கண்ட்ரீஸ்க்குலாம் அதை மூவ் பண்ண முடியுமோ அதை மற்ற கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்க ப்ராடக்ட்ஸை நம்மளோட கண்ட்ரிக்குள்ள வர விடாம பண்றதுக்காக அப்ளை பண்றது தான் இந்த ஆன்டி டம்பிங் டியூட்டி. ஸோ திஸ் இஸ் த வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் கஸ்டம்ஸ் டியூட்டிஸ். இட்ஸ் a very important question, please make a note of it. So 5 marksலயே இருக்கலாம் 2 marksலயே இருக்கலாம். Powers of customs officer and also the types of custom duty, both are very important questions. I will share the screen for attendance.